உறவுகளே எல்லா கோயிலும் பார்த்துட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு. கிளம்புறோம். இங்க இருந்துக்கலாமா? வேற எங்கன்னா கோயிலுக்கு போறீங்களா? அந்த மாதிரி இல்ல இல்ல, அவ்வளவுதான். காலைல பயங்கரமா அடிக்குது. காலையில இருந்து ₹1 காசு போட்டு ஹோட்டல்ல சோறு ஒரு வாரமா போய் டூர் போனதோடமா இன்னைக்கு வேற லெவல்ல திருப்தியா எல்லா கோயிலுமே. எல்லா கோயிலுமே உட்காந்து எடுக்கிறது பாரு. உண்மையாலுமே பாப்பா நம்ம மருவத்துக்கு போனதோட இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு. எல்லா கோயிலுமே திருப்தியா பார்த்துட்டோம். ஆமா, எல்லா கோயிலுமே திருப்தியா பார்த்துட்டோம். எதுவுமே நட திறந்துருக்கு, திறக்கல, மூடி இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இல்ல. போறோம் அங்க போற இடத்துல எல்லாம் நல்ல ஒரு தரிசனம். ரொம்ப சந்தோஷமா ராமர் காருங்க. அதனால எல்லா சாமியுமே எல்லாம் கும்பிட்டாச்சு. இப்ப நம்ம கிளம்பிட்டோம். அடுத்த டூர் எங்க மேடம் எப்ப கூட்டிட்டு போறாங்களே தெரியலங்க. கூட்டிட்டு போனாங்களா இதே மாதிரி கூட்டிட்டு போனாங்களா கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்பவுமே இதே மாதிரி வேற மாதிரி வேற கோயில் எல்லா கோயிலுக்கும் எங்க மேடம் கூட்டிட்டு போனாங்களா வருஷத்துக்கு 2 தடவை. அப்புறம் ஒரு இடையில 2 தடவை. மாரியம்மன் கோயில் போய் 2 வருஷம் ஆச்சு. என்ன பேசிடுறாங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. போன கோயில்ல எப்படி இருந்துச்சு? எல்லாம் சிறப்பாக இருந்தது. எங்களை இந்த அளவுக்கு வழி நடத்தி கூட்டிட்டு வந்த ராதா குமார் அவர்களுக்கு வந்து மிக்க நன்றி. அதாவது அவங்க வந்து அண்ணி அண்ணா இதெல்லாம் வந்து ரத்தங்கள் சொந்தங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. இதே மாதிரி மேல்வரத்தூரும் வந்து நல்லபடியா கூட்டிட்டு போய் கொடுத்தாங்க. அதே மாதிரி அடுத்த ட்ரிப்பு பிளான் பண்றாங்க. அது என்னன்னு தெரியல. கேரளா பாப்பா 2 வருஷம் ஆச்சு. கேரளா அண்ணி மறந்துடுறேன். அண்ணி இந்த தடவை அது ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்காரோட அக்கா கூட தான் வருவேன் ஒரே ராவடி பண்ணி இது வரை நான் 18 வருஷத்துல டூர் என் கணவரோட வந்திருக்கேன்பா. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா. எவ்வளவு பெரிய சந்தோஷம் அந்த குடும்பம் என்னால கிடைச்சது. ரொம்ப பெருமையா இருக்கு. ஒண்ணு அவர் தனியா போவாரு, இல்லையே நான் தனியா போவேன். இப்படிதான் ஓடிட்டு இருந்துச்சு. இந்த தடவை தான் முதல் தடவையா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இதே மாதிரியே நம்ம ஒன்னா சேர்ந்து சூப்பரா போயிட்டு வரலாம். சரிக்கா. எங்களை மட்டும் கட்டி ராமேஸ்வரம் கட்டி இழுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வாட்டிமுடி கோயில் இருந்து, மீனாட்சி அம்மா கோயில் இருந்து, அப்புறம் எல்லா கோயிலும் எங்க 2 பேரும் கூட்டி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அடுத்த ட்ரிப் பிளான் பண்ணிருக்காங்க. அடுத்தது ஆலியார் டேம். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். டூர்ல மீண்டும் சந்திக்கிறோம். ரோப்போடு அழகா இருக்கு. ராதா குமார் சேனல் அழகர் கோயில்ல தான் போடணும். ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் வியூஸ் கொடுங்க. யூடியூப் காரங்களே ஒரு வியூஸ் கொடுங்க. எவ்வளவு கஷ்டப்படுறோம் நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க. 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு நாக்கு தளத்துல எத்தனை டயலாக் கேட்கறது, எத்தனை படிக்கிட்டு ஏறதா இருக்கு, எத்தனை மலை சுத்துறதா இருக்குது, பஸ் எத்தனை தடவை சுத்துறதா இருக்கு, பாத்ரூம் கிடைக்க மாட்டேங்குது, சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, டீ கிடைக்க மாட்டேங்குது. அவங்க டயர்ட் ஆயிடு. அவங்க அங்க பாருங்க இன்னொரு டயர்டா எப்படி உட்கார்ந்து இருக்காரு யாருங்க அவரு? பாத்தீங்களா? ஒரு ஆளா அது வண்டியில உட்கார்ந்துட்டு இருந்துச்சு பாவம். இங்க கூட்டிட்டு வந்து அத எங்க உட்கார வச்சிருக்காங்க. அதனால எங்க கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சு 5-6 லைக் அள்ளி இறங்க. லைக் அள்ளி வீசுங்க. வியூஸ் அள்ளி அள்ளி கொடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை வாரி வாரி வீசுங்க. நாங்க அப்படியே ஆளுங்க எப்படியோ உனக்கு கஷ்டப்பட்டுனாச்சு ஏதோ யார முடிஞ்ச கோயில ஏறி இறங்க முடிஞ்ச கோயில இறங்கி உங்களுக்கு நான் காட்டுறோம். அடுத்த மீட்ல சந்திக்கலாம். கண்ணு வச்சிடாதீங்க.